அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம இப்போ புளிச்சோறு கட்டிச்சோறு ஆக்க போகிறோம். இதுக்கு ஒரு கிளாஸு 1 டம்ளர் அரிசி எடுத்து வச்சுருக்கோம். இந்த வெங்காயத்தை ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு வெங்காயம். இந்த தக்காளியில் பாதி கட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த தேங்காய் இருக்குல்ல, இம்ட்டுக்கான தேங்காய் தான். இந்த அரிசிக்கு பால் புழிஞ்சு எடுக்க போகிறோம். இப்போ அரிசியை தண்ணி ஊற்றி ஊற போட்டுக்கிட்டோம். இப்போ இந்த தேங்காவை கீறி பொடிசாக நறுக்கி ஜாரில் போட்டு இப்போ அரைக்க போகிறோம். பால் எடுக்க போகிறோம். புளி ஒரு எலுமிச்சை சைஸுக்கு தண்ணி ஊற்றி ஊற போட போகிறோம். இப்போ நம்ம பால் புளிஞ்சு எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம குக்கரை அடுப்பில் வச்சு தாளிசம் பண்ணலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அடுப்பை பற்ற வச்சாச்சு. இப்போ நம்ம குக்கரை வச்சுருவோம். எண்ணெயும் தேங்காய் எண்ணெயும் நெய்யும் ஊற்றி தாளிசம் பண்ணுவோம். இந்த கரண்டிக்கு 2 கரண்டி ஆயில், 1 கரண்டி நெய் ஊற்றிருக்கோம். இஞ்சி பூண்டு வீட்டில் இருக்குன்னு நினச்சேன். இன்ட்டுக்கான இஞ்சி 3 துண்டு, இன்ட்டுக்கான பட்டை 3 பல் பூண்டு போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். வெங்காயம் இப்போ போட்டு வதங்கியாச்சு. இப்போ இஞ்சி பூண்டு போடுவோம். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு போட்டு வதக்கியாச்சு. இப்போ கருவேப்பிலை போடலாம். இந்த வத்தல், கருவேப்பிலை, தக்காளி 3மே போட்டுருவோம். நாம் செய்கிறது இப்போ கட்டி சொல்கிறதுனால இதுக்கான கலருக்கு மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். இப்போ தேங்காய் பால் ஊற்றிக்கிறோம். இவ்வளோக்கான ஊற்றிருக்கோம். 1 கிளாஸ் ஊற்றிருக்கோம். இது ஊற்றிருக்கோம். இதுக்கப்புறம் புளி கறந்து ஊற்றணும். புளியை நான் இவ்வளோ புளி வச்சுருக்கோம். இதை ஊற்றுறோம். இனி கொதிச்சதும் அரிசி போட்டுடலாம். நான் இந்த ஸ்பூனுக்கு 1 ஸ்பூனு உப்பு போடுறேன். உங்களுக்கு தேவைக்கு நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. எங்களுக்கு இது போதும். பால் கொதிச்சுட்டு இப்போ நம்ம வீட்டில் எப்பவும் சோறாக்குற ரைஸ் தான், அதை கழுவி வச்சுருக்கோம். அதை இப்போ போடுவோம். இப்போ அரிசியை போட்டுட்டோம். இது கொதி வந்தோடனே 1 விசில் போட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் உப்பு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. காணலைன்னா போட்டுக்கோங்க. இப்போ நான் குக்கர் மூடுறேன். குக்கர் மூடிட்டேன். 1 விசில் வந்துட்டோம். 1 விசில் வந்துட்டு இப்போ 100 விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணி போட்டுடலாம். 1 விசில் வந்த உடனே சிம்மில் வச்சுட்டேன். சிம்மில் வச்சு 1 விசில் வந்தாலும் சரி, வரலான்னு சரி, ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 5 நிமிஷத்தில் நம்மளுக்கு விசில் வரப்போகுது. நம்ம ஆஃப் பண்ணிடலாம். சரியா? ஆஃப் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே வெயிட் பண்ண வச்சு. இப்போ நம்ம விசில் போயிட்டு திறந்துட்டோம். எப்படி இருக்குன்னு